கர்ம வீரர் காமராஜர் என்று ஒரு அப்பழுக்கற்ற ஒரு எளிமைக்கு பெயர் போன ஒரு அகில இந்திய உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு தலைவர். அப்படிப்பட்டவரை கீழ்த்தரமாக திருச்சி சிவா ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கிறவர் இந்த மாதிரி அவரை பத்தி தெரியும். யாரு திருச்சி சிவா ஏர்போர்ட்ல என்ன ஆனாரு, சசிகலா புஷ்போட என்ன ஆச்சுன்னு அவருக்கே தெரியல. அப்படிப்பட்டவர் ஒரு அதாவது வரலாற்றை திருத்தி ஏழை பங்காளனாக இருந்த காமராஜரை ஏசி இல்லாம வாழ மாட்டாரு, அவருக்கு உடல்ல அலர்ஜி, நாங்க டிபி, அதனாலதான் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க டிபி போட்டோம், டிபி எல்லாம் ஏசி வச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ட புழுவு ஆகாச புழுவு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனன். அந்த கழுதை அதான் இன்னைக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச்சிருக்கு. அதாவது திமுக பத்தி நீங்க உங்களை அன்னை இவரு நம்ம மரியாதைக்குரிய நம்முடைய மாநில முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஒரு நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு இழிவுபடுத்துகின்ற வரையில அவருடைய பெயரையும் இந்த கட்சிக்கு திமுக கட்சிக்கு களங்கம் கற்கின்ற வகையில கூட்டணி கட்சியான எங்களை அவர்கள் விமர்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மாநில தலைவர் எதனா கண்டன அறிக்கை பதிவு செய்தார் பண்ணிட்டார், நேற்று கண்டனம் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எங்களோட கோரிக்கை மன்னிப்பு கேட்கணும்னா சிவா தான் கேட்கணும், பேசுறவங்க மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி அவர் மேல அரசு நடவடிக்கை எடுத்து அவரோட கட்சி பொறுப்புல இருந்து அவரை விடுவிக்கணும், நீக்கணும். இதான் என்னோட கோரிக்கை. தொடரும், இல்லைன்னா எங்க போராட்டம் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல இந்தியா ஃபுல்லா தொடரும். கர்ம வீரர் மேல கையை வச்சா என்ன ஆச்சுன்னு நாங்க காட்டுவோம். அந்த அளவுக்கு எங்களோட பலத்தை நாங்க காட்டுவோம். கர்ம வீரரை பத்தி பேசுறோம்னா அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்ந்த ஒரு சகாப்தம், அந்த சகாப்தத்தை காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு பேசுறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அந்த சிவாவுக்கு. அதனால இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் நம்புறோம்.